அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் இருந்த நிலையில் தற்போது அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் இணைந்துள்ளதால் ஓபிஎஸ் தனித்து நிற்கிறார். இதனிடையேதான் அவர் திமுக அமைச்சர் சேகர் பாபுவை சந்தித்து பேசியது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டசபை தேர்தலுக்காக அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தயாராகி வருகிறார்கள். கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு, பிரச்சாரம், வேட்பாளர் விருப்பமனு என பல்வேறு நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரிந்த அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் இணைந்துள்ளதால் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தனித்து விடப்பட்டுள்ளார். அதிமுக பாஜக அங்கம் வகிக்கும் என்டிஏ கூட்டணியில் பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகள் இணைந்துள்ள நிலையில் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இந்த கூட்டணிக்கு வந்தால் நன்றாக இருக்கும் என்று கூறியுள்ளார். 2026 சட்டசபை தேர்தலுக்காக சிறிய கட்சிகள் உட்பட அனைத்து கட்சிகளும் கூட்டணியில் இருக்கும் நிலையில் ஓபிஎஸ் மற்றும் தேமுதிக மட்டும் இன்னும் எந்த கூட்டணிகளும் சேராமல் தனித்து நிற்கிறார்கள். இவர்கள் இருவரும் விஜயின் தாவேகா கூட்டணியில் இணைவார்களா என்ற கேள்வியும் எழுந்து வந்தது. அதே சமயம் தன்னுடன் அதிமுகவிலிருந்து விலகிய சில முன்னாள் அமைச்சர்களுடன் தனியாக அரசியல் செய்து வந்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஷாக் கொடுக்கும் வகையில் அவருடன் இருந்தவர்கள் திமுகவில் அடுத்தடுத்து இணைந்து வருகிறார்கள். குறிப்பாக மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம் ஆகியோர் திமுகவில் இணைந்த நிலையில் ஓபிஎஸ் அணியில் இருந்த குன்னம் ராமச்சந்திரன் அரசியலை விட்டு விலகுவதாக அறிவித்துள்ளார். இதனால் அவர் அணியில் இருந்த முக்கிய பிரபலங்கள் அனைவரும் பிரிந்துவிட்டனர். இதன் காரணமாக ஓ பன்னீர்செல்வம் அடுத்து என்ன செய்ய போகிறார் என்பது குறித்த பெரிய எதிர்பார்ப்பு எழுந்த நிலையில்தான் திமுக அமைச்சர் சேகர் பாபுவை நேரில் சந்தித்து 15 நிமிடங்கள் பேசியுள்ளார் ஓபிஎஸ். இந்த சந்திப்பு தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. சபாநாயகர் அப்பாவு அறையில் நடைபெற்ற இந்த சந்திப்பு ஓபிஎஸ் திமுகவில் இணைய உள்ளாரா என்ற கேள்வியை பலமாக எழுப்பி வந்தது. குறிப்பாக அதிமுகவிலிருந்து ஓரம் கட்டப்பட்ட பிறகு அவர் ஆளும் திமுகவுடன் நெருக்கம் காட்டுவதாக அரசியல் வட்டாரங்களில் பேச்சுக்கள் எழுந்து வந்தன. இந்த நிலையில்தான் ஓபிஎஸ்ஐ தனது அரசியல் நகர்வுகளுக்கு எவ்வாறு பயன்படுத்திக் கொள்வது என்பது குறித்து திமுக தலைமை ஒருவித தயக்கத்திலும் இக்கட்டான சூழ்நிலையிலும் இருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருத்துக்களையும் தெரிவித்து வருகிறார்கள். ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை பலவீனப்படுத்த ஓபிஎஸ்ஸின் ஆதரவு ஒரு கருவியாக இருக்கும் என்று ஒரு தரப்பு கருதினாலும் அவரை நேரடியாக கட்சியில் இணைப்பது அல்லது வெளிப்படையான கூட்டணியை உருவாக்குவது திமுகவின் நீண்டகால அரசியல் பிம்பத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துமோ என்ற அச்சம் மேலிடுகிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ்ஸுக்கு இருக்கும் செல்வாக்கை வைத்து அதிமுகவின் வாக்கு வங்கியை பிடிக்க முடியுமா அல்லது இது எதிர்மறையான விளைவுகளை தருமா என்பதை திமுக மேலிடம் தீவிரமாக கணக்கு போட்டு வருகிறது. அதே சமயம் ஓபிஎஸ் போன்ற அனுபவம் வாய்ந்த ஒரு தலைவரை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த தவறினால் அது எதிர்க்கட்சிகளுக்கு வாய்ப்பாக அமைந்துவிடும் என்பதையும் திமுக உணர்ந்துள்ளது. இதற்கிடையேதான் ஓபிஎஸ் தரப்போ தனக்கான அரசியல் எதிர்காலத்தை உறுதிப்படுத்தி கொள்ள துடிக்கிறது. இதனால் அவரை ஒரு நிழல் ஆதரவாளராக வைத்திருப்பாளரா அல்லது தேர்தல் களத்தில் ஒரு அங்கமாக மாற்றுவதா என்ற குழப்பம் திமுக தலைமையிடம் நீடிக்கிறது. வரும் காலங்களில் எடுக்கப்படும் முடிவுகளே தமிழக அரசியலில் அடுத்த கட்ட போக்கை தீர்மானிக்கும் என்றும் சொல்லப்பட்டு வந்தது. அதாவது தமிழக சட்டசபை சபாநாயகரின் அறையில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸும் அமைச்சர் சேகர் பாபுவும் 15 நிமிடங்கள் ஆலோசனை நடத்தியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில் திமுகவில் இணைய ஓபிஎஸ் சில டிமாண்டுகளை வைத்ததாக சொல்லப்படுகிறது. இதற்கு திமுகவும் ஒப்புக்கொண்டு விட்டதாம். அரசியலில் தனித்து விடப்பட்டவர் ஓபிஎஸ். முடிவெடுக்க தாமதமாகி ஒவ்வொரு ஆதரவாளராக விலகிவிட்டனர். தற்போது ஓபிஎஸ்ஸுடன் இருக்கும் முக்கியமானவர்கள் என பார்த்தால் அவர்கள் எம்எல்ஏ ஐயப்பனும் வெல்லமண்டி நடராஜனும் தான். இருவரில் ஐயப்பன் தாவேகாவில் இணைவதாக தகவல் வெளியான போதே அவர் அதை மறுத்தார். மேலும் கடைசி வரை ஓபிஎஸ்ஸுடன் இருப்பேன், அவரது முடிவுக்கு கட்டுப்படுவேன் என தெரிவித்தார் வெல்லமண்டி நடராஜன். அதுபோல வெல்லமண்டி நடராஜன் வைத்தியலிங்கம் திமுகவில் இணைந்த போதே அவரும் இணைவார் என பேசப்பட்டது. ஆனால் இதுநாள் வரை வெல்லமண்டி நடராஜன் அண்ணா அறிவாலயம் பக்கமே எட்டி பார்க்கவில்லை. இந்த நிலையில் தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் கூட இருக்கும் ஓரிரு ஆதரவாளர்களையாவது தக்க வைத்து கொள்ள வேண்டும். எனது மகனின் அரசியல் வாழ்க்கை அஸ்தமனமாகி விடக்கூடாது என்றதால் புத்திசாலித்தனமாக முடிவெடுக்கும் கட்டாயம் ஓபிஎஸ்ஸுக்கு எழுந்துள்ளது.
இதனால் அவருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்து வருகிறது. இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் சட்டசபை கூட்டத்தொடர் முடிவடைந்த பிறகு சபாநாயகர் அப்பாவு அறையில் ஓபிஎஸும் சேகர் பாபுவும் ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். சுமார் 15 நிமிடங்கள் நடத்தப்பட்ட இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன பேசப்பட்டது என்ற தகவல் கிடைத்துள்ளது. மற்ற கட்சிகளில் அதிருப்தியில் இருப்போரை வலை போட்டு திமுக பிடிக்கிறது. அந்த வகையில் செங்கோட்டையனை தூக்க நினைத்து அவரிடமும் சேகர் பாபு பேசியதாக சொல்லப்பட்ட நிலையில்தான் அவரோ தாவேகாவுக்கு சென்று விட்டார். அதேபோல் ஓபிஎஸ்ஸையும் ஒன்று கூட்டணியில் சேர்ப்பது அல்லது திமுகவில் ஓபிஎஸ்ஸையே சேர்ப்பது என்ற முயற்சியை திமுக எடுத்து வருகிறது. இதற்கு சேகர் பாபு தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் என்றும் சொல்லப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் திமுகவிடம் ஓபிஎஸ் டிமாண்ட் வைத்து பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. தனது ஆதரவாளர்களுடன் திமுகவுக்கு வர வேண்டும் என்றால் எம்எல்ஏ ஐயப்பன், வெல்லமண்டி நடராஜன் ஆகியோருக்கு 2 சீட்டுகளும், மகன் ரவீந்திரநாத்துக்கு ராஜ்யசபா எம்பி சீட்டும் வழங்குமாறும் கேட்டாராம். தென் மாவட்டங்களில் திமுகவின் பலத்தை கூட்ட ஓபிஎஸ் இணைந்துள்ளதால் அவருடைய செல்வாக்கால் தென் மண்டலத்தை திமுகவின் கோட்டையாக்கலாம் என்ற திட்டத்தில் ஓபிஎஸ்ஸின் கோரிக்கைகளுக்கு ஸ்டாலின் பச்சை கொடி காட்டிவிட்டதாகவே சொல்லப்பட்டு வருகிறது. இதனை உறுதிப்படுத்தும் விதமாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூறியதாவது: திமுக என்பது தன்னை நாடி வருபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை அரவணைத்து வரவேற்கும் ஒரு திறந்த இயக்கம் என்று அவர் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். தங்களை நம்பி திமுகவிற்கு வருபவர்கள் ஒருபோதும் ஏமாற்றமடைய மாட்டார்கள் என்றும், மாறாக மற்றவர்களை நம்பி செல்பவர்கள் நிச்சயம் ஏமாற்றத்தையே சந்திப்பார்கள் என்றும் அவர் சூசகமாக தெரிவித்தார். இது அரசியல் களத்தில் உள்ள மற்ற தலைவர்களுக்கு விடுவிக்கப்பட்ட ஒரு மறைமுக அழைப்பாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. அதிலும் முக்கியமாக ஓபிஎஸ் குறிப்பிட்ட காலத்தில் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் வலுவாகவே இருந்து வந்துள்ளார். அதனால்தான் கடந்த தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் ஓபிஎஸ் சுயேட்சையாக நின்று 3 லட்சம் வாக்குகள் அவரால் வெற்றி பெறவும் முடிந்தது. இத்தனைக்கும் 20 நாட்களுக்கு முன்புதான் ஓபிஎஸ் வேட்பாளராக அறிவித்தார்கள். பலாப்பழ சின்னமும் மக்களுக்கு அப்போது அறிமுகம் இல்லை. இருந்தாலும் வெற்றி பெற்றிருந்தார். இதற்கு காரணம் ஓபிஎஸ் மீதான நம்பிக்கையை அவருடைய விசுவாசிகள் அதிகமாக வைத்திருந்ததுதான். ஆனால் நாளடைவில் ஓபிஎஸ்ஸின் அரசியல் தேய்மானத்தை அடைய தொடங்கியது. விசுவாசிகளின் நம்பிக்கைகளும் சோர்வடைய தொடங்கிவிட்டன. உறுதியான திடமான எந்த முடிவையும் எடுக்க முடியாத ஓபிஎஸ்ஸை கண்டு ஆதரவாளர்களும் நிர்வாகிகளும் குழம்பித்தான் போனார்கள். இதனை அடுத்துதான் கடந்த சில வாரங்களாகவே அவருடைய ஆதரவாளர்கள் இருந்த முக்கிய எம்எல்ஏக்கள் மனோஜ் பாண்டியன், சுப்புரத்தினம், மருது அழகுராஜ், வைத்தியலிங்கம் உள்ளிட்டோர் ஓபிஎஸ் அணியிலிருந்து விலகி திமுகவில் இணைய துவங்கிவிட்டார்கள். எனவே எப்படியும் பன்னீர்செல்வமும் திமுகவில் இணைய முடிவை எடுப்பார் என்று சலசலக்கப்பட்டு வந்தது. அது மட்டுமில்லாமல் பன்னீர்செல்வம் திமுகவுடன் பேசுவதை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் தற்போது உள்ளார். அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதால் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது ஓபிஎஸ்ஸுக்கு அவசரமாகி உள்ளது. இன்றைய தினம் சட்டமன்றத்தில் சபாநாயகர் அறையில் அமைச்சர் சேகர் பாபுவுடன் 15 நிமிடங்கள் ஆலோசனை நடத்தினார் ஓபிஎஸ். இந்த சந்திப்பு தமிழக அரசியலில் பெரும் கவனத்தை பெற்றது. திமுகவில் இணைவது பெரிய விஷயமல்ல. ஆனால் தன்னுடைய ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பன், முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜனுக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட சீட் வழங்கப்பட வேண்டும். அத்துடன் தன்னுடைய மகன் ரவீந்திரநாத்துக்கு ராஜ்யசபா இடம் தரப்பட வேண்டும் என்ற 2 முக்கிய கோரிக்கைகளை ஓபிஎஸ் வைத்துள்ளாராம். இதற்கு திமுக தரப்பில் பச்சை கொடி காட்டப்பட்டுள்ளதால் கண்ணை மூடிக்கொண்டு திமுகவில் இணையலாம் ஓபிஎஸ் ரெடியாக உள்ளதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், திமுக கூட்டணியில் இணையும் ஓபிஎஸ் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.